நானெல்லாம் ஜெயலலிதா புகழ் பேசுவானாங்க கேட்கறதுக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் வந்து 2, 3 பேர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நடவடிக்கை இன்ன வரைக்கும் ஹிஸ்டரியில இடம்பெற்ற ஒரு விஷயம் தான். திமுகல கூட அமைச்சர் பொன்முடி மேல அமைச்சர் நடவடிக்கை எடுத்தாங்க. அமைச்சர் நடவடிக்கைலாம் இந்த சுச்சுப்பி மேட்டரு. ஜெயலலிதா அவர்கள் வந்து சபாநாயகரே தூக்குனாங்க. ஜெயக்குமார் அவர்கள் மேல ஒரு பொண்ணு இஷ்யூ வந்தப்போ, சபாநாயகர் அந்த ஜெயக்குமாரையே அந்த சீட்ல இருந்து தூக்குனாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபங்ஷனுக்கு வந்து முன்னாள் சபாநாயகர் அந்த ஜெயக்குமார் வந்து வந்திருக்காரு. அப்போ அவருக்கு உட்கார்றதுக்கு சீட்டு கூட எந்த அதிமுககாரரும் தரல. அதுக்கப்புறம் யாரோ ஒரு கவுன்சிலரோ யாரோ ஒருத்தவங்க சீட்டு கொடுத்தா உட்கார்ந்தாரு. அந்த அளவுக்கு கண்டிப்பானவங்க ஜெயலலிதா அமைச்சர்களோட விஷயத்துல. கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விரலும். வணக்கம். திராவிட ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து அமைச்சர்கள் மாற்றுறதுல வந்து செஸ் போர்டில் காய் நகர்த்துற மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் 3 அமைச்சர்கள் மேல வந்து 3 நிர்வாகிகள், ஒரு சபாநாயகர், 2 அமைச்சர்கள் மேல வந்து ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்தாங்க. அதுல ஒண்ணு வந்து திரு ஜெயக்குமார் அவர் வந்து அந்த ஒரு பொண்ணு விஷயத்துல இதாகி வந்தோடனே அவங்கள சபாநாயகர் பதவியிலேருந்து தூக்குனாங்க ஜெயலலிதா. அதே மாதிரி செங்கோட்டையன் அவரோட மனைவியும் அவரோட மகனும் வந்து ஜெயலலிதா அவர்கிட்ட வந்து செங்கோட்டையனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது செங்கோட்டையன் சொன்னதா ஒரு காசிப் உண்டு, அது என் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் செங்கோட்டையனை வந்து அமைச்சர் பதவியில தூக்குனாங்க. அதே மாதிரி திருவள்ளூர் எம்எல்ஏ ரமணா, அவர் மந்திரியா கூட இருந்தான்னு நினைக்கிறேன், அவர் மேலேயும் இதே அவர் 2 பொண்ணுங்களோட இருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு. அப்பயும் அவரையும் அதே மாதிரி பதவியில இருந்து தூக்குனாங்க. இவ்வளோ ஒரு சாலிட் பவர்ஃபுல்லான ஒரு லேடியா வந்து ஜெயலலிதா இருந்திருக்காங்க. ஜெயலலிதாவும் பத்திரிகையாளரை பார்க்க பயப்படுறவங்க தான், பத்திரிகையாளர் கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவங்க தான். ஆனா நடவடிக்கையில வந்து ஜெயலலிதாவை அடிச்சுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஸ்ரீவைகுண்டம் சரவணன் மேல இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவர் பொண்ணுங்க விஷயத்துல இவ்வளவு மோசமா நடந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட ஸ்ரீவைகுண்டம் சரவணன் பத்தின கேள்விக்கும் பதில் இல்ல, அவர் மேல நடவடிக்கை ஆகல. அதனால ஸ்ரீவைகுண்டம் சரவணன் என்ன பண்றாரு, உடனே தன்னை வந்து இந்த இடத்துல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகவும் இந்த விஷயத்த மடைமாற்றுறதுக்காகவும் அவர் உடனே வந்து சம்மந்தம் இல்லாத இடத்துல வந்து திமுக வந்து 35 கோடி ரூபாய் கொடுத்து எம்எல்ஏ பேர பேசுறது அப்படின்னு சொல்லி. அதாவது உங்களுக்கு அதாவது தாவேகாவுக்கு தேவை வந்து ஒரு 10 எம்எல்ஏ, திமுகவுக்கு தேவை கிட்டத்தட்ட வந்து 38 + 18 56 எம்எல்ஏ தேவை. அவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ பேருக்கு கோடி கோடியா கொடுக்குற பணத்தை கூட விட்டுருங்க, அவ்வளோ பேரை கன்வின்ஸ் பண்ணி ஒவ்வொரு கிட்டத்தட்ட பாதி தாவேகாவை கொண்டு வரணும். இந்த மாதிரி விஷயத்துல எந்த கேனையனாவது ஈடுபடுவானா? உங்களுக்கு வாய் இருக்குங்கிறதுலாம் எதை வேணாலும் சொல்லுங்க. இந்த விஷயம் போலித்தனமானது. இது வந்து ஜனங்க ஒரு நிமிஷத்துல யூகிக்கக்கூடியது. அதுக்காக வந்து உடனே ஸ்ரீவைகுண்டம், அதுவும் யாரு ஸ்ரீவைகுண்ட சரவணன், பொம்பளை பிள்ளைய வந்து கேரளா கடத்திட்டு போன பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணே சொன்ன 2 கட்சிக்காரனுங்களோட பாஸ் ஸ்ரீவைகுண்ட சரவணன் லாட்டரி ஏத்திப்பாரு. இது தெரிஞ்சும் ஸ்ரீவைகுண்ட சரவணன் மேல எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்க போக, இப்ப உல்டாவா போய் ஸ்ரீவைகுண்ட சரவணன் வந்து தான் யோக்கியம் மாதிரியும் தனக்கு பேரம் பேசப்பட்டதாகவும் ஒரு கதையை அவுத்து விடுறாரு. அதே அடிப்படையில தான் இப்ப இந்த ஆதவ அர்ஜுனா மேல வந்து பயங்கரமான பிரச்சனைகள் எழுந்துகிட்டே இருக்கு. ஆதவ அர்ஜுனா தான் இப்ப இந்த பினான்சியரா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. அவர் தான் உண்மையான முதலமைச்சர். விஜய் வந்து துணை முதலமைச்சர் தான், அவர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்றாரு. கட்சியில சேர்றவங்க எல்லாம் வந்து அவரை தான் பார்த்து சால்வை போட்டு சேர்ந்துக்கிறான். மாடிக்கு போய் உறுப்பினர் அட்டை வாங்கிக்கிறான். யார் நிக்கணும் யார் நிக்க வேணாம் எல்லாத்தையும் அவர் தான் முடிவு பண்ண போறாருங்கிற எல்லா இடத்துலயும் அவரு தெளிவா இருக்கிறதுனால அவர் வந்து தான் மேல இப்படிப்பட்ட ஒரு ஊழல்கார படியுதுங்கிறத தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு, கரூர் விஷயத்துல கணக்கு தீர்ப்போம்னு ஒரு பேச்சை மாத்தி பேசி பண்றாரு. அதே நீதிமன்றங்கள் விவகாரத்துல வந்து வக்கீல்களை நியமிக்கிறதுக்கு, அரசு வக்கீல்களை நியமிக்கிறதுக்கு 120 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காரு. புசி ஆனந்த் மேல ஒரு விஷயம் இருக்கு. உடனே புசி ஆனந்த போய் எங்கேயோ ஒரு இடத்துல இது பார்த்துதான் ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு பைக்ல போற மாதிரி ஒரு ரீல்ஸை போட்டு அவரை பத்தின ஒரு இது பண்றீங்க. இதுல உச்சகட்டமானது தமிழ்நாட்டோட ஜீவனாடியா இருக்கிறது தொழில்துறையில இருக்க வேலை வாய்ப்புகளும் தான். எந்த மாநிலத்திலும் இல்லாத இந்த வசதி வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டோட ஜிடிபி பயங்கரமா இதுல வளர்ச்சி அடைந்துச்சு. தமிழ்நாட்டோட தொழில் முனைவோர்கள் வந்து
மிகுந்த இதோட வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க பஸ் இதுல ஷேர் பண்ணி ஏசி பஸ்ஸோட டபுள் டெக்கர் பஸ் அதெல்லாம் கூட வெளிநாட்டு வாழ் தமிழர்களை வச்சு முந்தைய அரசு செஞ்சுச்சு. முந்தைய அரசோட தொழில்துறை சாதனைகளை அளப்பரிய சாதனைகளை அவர் செஞ்சிருக்காங்க. அதை கட்டு காக்கவோ இல்ல அதை காப்பாற்றவோ தெரியாத கீர்த்தனா அவர்கள் வந்து ஆந்திராவுக்கு தான் எல்லா விஷயத்தையும் செய்யறாங்கன்னு ஓப்பனா எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட யாரோ ஒரு பிஏவோ உறவினரோ இருக்காரு, அவருக்கு தமிழே தெரியாது, அவரு தான் ஆந்திராவுக்கு எல்லா விஷயத்தையும் கொண்டு போறாரு, எல்லா தொழிலையும் அவரு என்ஃபீல்டு இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அங்க அவர் தான் கொண்டு போறாருன்னு ஓப்பனா ஒரு இது சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல கீர்த்தனாவோட அது என்ன சொல்றது, கீர்த்தனாவோட முட்டாள்தனம் வெளிப்பட்டுருங்கிறதுக்காக கீர்த்தனா வந்து உடனே என்ன பண்றாங்க, அவங்க போய் இன்னொரு பள்ளி மாணவிய வந்து அவங்களோட ஆய்வு நடவடிக்கைங்கிற பேர்ல அந்த மாணவி மேல ஒரு தன்னோட காழ்ப்புணர்ச்சியை காட்டி அவங்கள வந்து எவ்வளவு தாக்கணுமோ அவ்வளவு தாக்குறாங்க. ஒரு 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 சைக்காலஜி, பேசிக் சைக்காலஜி இருக்கு. நம்ம ஒரு குழந்தைகிட்டயோ இல்ல நம்ம வயதுல இளைய ஒரு மைனர் பசங்கள்டையோ பொண்ணுகிட்டயோ பேசுறோம்னா நம்ம வந்து அவங்களோட பார்வை, அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட கண்ணு, அவங்க முகத்துல அவங்களோட ரியாக்ஷன் பார்த்து அவங்க நம்மளோட கம்ஃபர்டபுளா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தொடர்ந்து பேசணும். அவங்க அவங்க நடுங்குறாங்க, கண்ணீர் விட்டாங்க, அவங்க வந்து பதட்டு பாடுறாங்க, எதை பத்தியும் கவலைப்படாம நான் முடிவு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த ரீல்ஸ்ல இதெல்லாம் சொல்லணுங்கிறத முடிவு பண்ணி வச்சுட்டேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இங்கிலீஷ் தெரியலங்கிறாரு, சொல்லணும், அதுக்கு ஏதாவது கொண்டு வரணுங்கிறது முதல்ல அந்த பொண்ணுக்கு தெரியலங்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு தெரிஞ்சவனா பேக் பெஞ்சருக்கு தெரியாதுங்கிறாங்க. பேக் பெஞ்சர் தெரிஞ்சவன இங்கிலீஷ் வாத்தியாருக்கு கான்வெர்சேஷன் பண்ணுங்கிறாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்க யாருமா? ஒரு ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரியான விஷயத்த ஒரு குழந்தை மேலதான இந்த வன்முறை தாக்குதல் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப 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 மோசமான செயல். இவ்வளவு அமைச்சர்களும், இவ்வளவு எம்எல்ஏக்களும், இவ்வளவு மந்திரிகளும் இவ்வளவு மோசமான செயல்கள் அத்தனை செய்யும்போது இந்த தவேகாவோட தலைமையான திரு விஜய் அவர்கள் வந்து வாய்மூடி மௌனமா இருக்காரு. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு, கண்டிக்க மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி குழந்தைகள் மேல தாக்குதல் நடத்தாதீங்கிற ஒரு சின்ன விதம் கூட பதிவு பண்ண மாட்டேங்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, யார் வேணா எதை வேணாலும் செய்வாங்க, நீங்களா பொத்திக்கிட்டு இருங்கன்னு சொல்றாரா? என்ன மாதிரியான மனநிலை இது? உங்களோட மந்திரிகளால இந்த மக்கள் இவ்வளவு தொல்லை காட்படுறாங்க, உங்களால ஒழுங்கா மின்சாரம் கொடுக்க முடியல, இந்த மாதிரி ஊழல் பண்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுமே நீங்க வாய்மூடியே இருப்பீங்கன்னா, ஆனா நீங்க இதுக்கு எதிர் சைட்ல இருக்க எல்லா வேலையும் போய் செய்றீங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல இருந்த பயத்தினால நான் முதல் திட்டத்துக்கு பேரை மாத்துறீங்க, அவரோட கல்வெட்டை அகற்றுறீங்க, அந்த ஊடகத்துறையில அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாம் உடனே அரெஸ்ட் பண்றீங்க. நீங்க உங்க என்னதான் உங்களோட கெத்தெல்லாம் காமிச்சா கூட உங்களால மாரிதாச ஒரு நாள் உள்ளார வைக்க முடியுமா? உங்களால முடியுமா? இதான் நீங்க, ஏன்னா நீங்க பிஜேபிக்கு கீழே தான் எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனாலதான் பிஜேபி வந்து தேர்தல் ஆணையத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இடைத்தேர்தலை தமிழ்நாட்டுல வரவிடாம, அறிவிக்க விடாம மொத்த பர்சேஸும் முடிவிட்டுன்னு காத்திருக்கு. இவ்வளவு நேரம் சொன்னாங்களே பிஜேபி ஏன் எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு அப்புறம் அறிவிச்ச ரிசைன் பண்ணவங்களுக்கு எல்லாம் எலெக்ஷன் அறிவிச்சு தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடத்தாம இருக்கு? காரணம் இதே எலெக்ஷன் தேதி அறிவிக்காம இருக்கு. ஒரே காரணம் நீங்க பிஜேபியோட பி டீமா இருக்கிறதுனாலதான். நீங்க இப்ப பிஜேபி கிட்ட அடிமையா இருக்கிறீங்க, உங்ககிட்ட மந்திரிங்க அடிமையா இருக்காங்க, மக்கள் தான் பாடு தின்னா பின்னமா இருக்கு. இதை தட்டி கேட்கவோ கேட்பார் மேய்ப்பாரோ இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதே கீர்த்தனா வந்து திமுக கவர்மெண்ட்ல இருந்திருந்தாங்கன்னா எல்லாரும் அவங்க தெலுங்குன்னு சொல்லிட்டு சீமான் பொழந்து கட்டியிருப்பாரு. அவருக்கும் சோஃபா போயிடுச்சோ என்னவோ, வாய திறக்க மாட்டேங்கிறாரு.